Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மேக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஸோ மைக்ரோஸ்கோபிக் மாடல்னு வரும்போது உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இது வந்து மேக்ரோஸ்கோபிக்னா ஜஸ்ட்டு அதை வியூ பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதோடைய லென்த் வந்து எல், அதோடைய ஏரியா ஏ, அதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ வெக்டார். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆனதும் அந்த சார்ஜஸ்னால் க்ரியேட் ஆகிறது தான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி மைக்ரோஸ்கோபிக்கில் லாஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இ வெக்டார்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த சிக்மா அப்படின்றது என்னது கண்டக்டிவிட்டியை மென்ஷன் பண்ணுறது, அதாவது கண்டக்டரோட கண்டக்டிங் எபிலிட்டி தான் என்னது சிக்மா. ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய கரண்ட் டென்சிட்டியோடைய வேல்யூ. ஸோ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடுச்சுன்னா கரண்ட் டென்சிட்டி கூடும், எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிச்சுன்னா கரண்ட் டென்சிட்டி குறையும். ஸோ இப்போ இந்த சிக்மாவோடைய வேல்யூ n(e²/τ/m). இது ஃபுல்லாக நம்ம மைக்ரோஸ்கோபிக் மாடலில் பார்த்தது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் உங்களுடைய கரண்ட் ஃப்ளோ ஆகும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னது? ஒரு சர்டைன் ஹைட்டில் இருந்து வாட்டர் வந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் என்னென்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ அங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ சார்ஜஸ் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகணும். ஸோ அந்த வேரியேஷன் தான் என்னென்னு சொல்லுவோம்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு அதோடைய லென்த்து. ஸோ V = E × L ரெண்டுக்குமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃபீல்டுக்கு உன்னாலும் பொட்டென்ஷியல் கூடும், லென்த்துக்கு உன்னாலும் பொட்டென்ஷியல் கூடும். ஸோ ஜேயோடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும், சிக்மா இ. ஸோ இதில் ஈக்கு பதிலாக மேலே இருக்க அந்த ரிலேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ E = V/L. இதை இங்கே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிக்மா இன்ட்டு V/L அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ கரண்ட் டென்சிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா அதோடைய ஸ்டேட்மெண்ட்லேயே படிச்சிருப்பீங்க, கரண்ட் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஜேக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா I/A போட்டுக்கலாம். ஸோ இதை இந்த சைட் போட்டுக்கோங்க. I/A = சிக்மா V/L. ஸோ இதில் நமக்கு V தான் தேவை. ஸோ V = I இன்ட்டு இந்த L மேலே வரும், சிக்மா கீழே வரும், I இன்ட்டு L/சிக்மா ஏன்னு இருக்கும். ஸோ இதில் நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்? இந்த தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதை வந்து உங்களுடைய ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னா ஆர். ஆர்ன்றது என்னது? உங்கள் கண்டக்டாரோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது கரண்ட்டை ஃப்ளோ பண்ண விடாமல் தடுக்கிற அந்த அப்போசிங் கெப்பாசிட்டி தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ். அதுதான் என்னது? ஆர். ஸோ இப்போ இதுக்கு பதில் ஆர் போட்டால் என்ன வரும்? V = I × R. ஸோ இதுக்கு பேர் தான் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் படி ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஸ்டெடி கரண்ட் I ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு தி கரண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ V is proportional to I. ஓகேவா? ஸோ V = IRன்னு கிடச்சிக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேர் தான் என்னதுன்னா ஓம்ஸ் லா. ஸோ இப்போ இந்த ஆரோடைய வேல்யூ இப்போ என்னது? L/சிக்மா ஏ. ஸோ சிக்மாக்கு பதிலாக 1/ρ போட்டிங்கன்னா ρL/Aன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டக்டிவிட்டி, இது வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது ஒரு யூனிட் ஏரியா லென்த்தில் அப்படின்றது தான் என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இது ரெசிஸ்டன்ஸுக்கும் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டிக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன். இது லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் என்ன பார்த்துருக்கோம்? மேக்ரோஸ்கோபிக் மாடலில் ஃபைனலாக V = IRன்னு கிடைக்கும். இந்த ரிலேஷன் பேர் ஓம்ஸ் லான்னு சொல்லுவோம். ஸோ அப்போது எல்லா மெட்டீரியல்ஸுமே இந்த லாவை ஒபே பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுடைய வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிச்சு அப்படின்னா அதை ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். ஒருவேளை ஸ்ட்ரெயிட் லைன் வரலை, கர்வ்டாவோ இல்லை வேறு ஏதோ ஷேப் கிடைக்கிது அப்படின்னா அது நான் ஓமிக் மெட்டீரியல், அது இந்த ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? மேக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.